என்னோட சிஸ்டருக்கு தான் அந்த ஆடிஷன் கால் வந்தது. ஓகே. அவ பண்ணி அவ செலக்ட் ஆகிட்டா. ஓகே. அப்போ நான் அவ கூட போனேன். ஓகே. ஸோ அந்த டைம்ல சார் வந்து டைரக்டர் செல்லா சார் வந்து பார்த்தாரு. ஓகே. அப்போ அது பார்த்துட்டு என்ன வந்து கால் பண்ணாங்க. அண்ணாமலை படம் தெரியுமா? அண்ணாமலை யாரு? விஜய். விஜய் இல்லைங்க, பிஜேபி அண்ணாமலை தெரியாதா? பிஜேபி இருந்து வெளில வந்த அண்ணாமலை தெரியுமா? அவரையும் தெரியாதா? உங்களை கான்ட்ரோவர்சில மாத்தி விடுறாரு, சிக்கிக்காதீங்க. அவங்க வேற மாநிலத்து வேற ஸ்டேட் போனாங்க, அவங்க வேற நாட்டு போனாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை கரமா இருக்கீங்க. அதான் இந்த பிள்ளை சின்ன வயசுல சடங்கு பண்ண ரெடி பண்ணாங்க என் வீட்டுல. ஓகே. அது ஒண்ணுமே இதாகல, இன்னொன்று எங்க வசதியும் கிடையாது. அதனால அந்த பிள்ளை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டுல சடங்கு நடக்குன்றதான் விதி. 2வது வாட்டி இதே சீரியல்ல எனக்கு சடங்கு வைக்கிறாங்க. உங்களுக்கு தாய்மாமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ரியல் லைஃப்ல தாய்மாமா இருக்காங்க. இருக்காங்களா? உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க தாய்மாமா? அவங்க லாங்குவேஜ் வந்து டிஃபரன்ஸ், அதனால ஓகே அவங்க பெருசா பாத்துக்கிட்டது கிடையாது. எப்படி தாலி கட்டுனீங்க? அதான் தெரியாம. அதான் ஸ்பெஷலே. அது ஒரு 10 பெருசு எல்லாம் மீசி வச்சு அதுவும் கட்டுற தாலிய. என்னோட கல்யாணம் அன்னைக்கு எனக்கு காலையில் கடத்திட்டு போயிட்டு என் கல்யாணம் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஏன் கடத்துனீங்க? சில்லி ரீசன் சொல்றது, சில்லி ரீசன். ஆசை இருந்திருக்கு போல கல்யாணம் பண்ணிக்கலாம். வந்தது சண்டை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இதுல கட்ல வர உடச்சு வச்சிட்டோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. நான் இந்த பிள்ளைய கல்யாணம் நான் ஏன் கஷ்டப்படணும்? வந்ததுல இருந்து என்னை போட்டு பாத்தீங்களா என்ன பண்றாருன்னு? எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாரு. அதான் பிரச்சனையே. பூங்கொடி வந்து எப்பயுமே அதான் அந்த பொண்ணாவே போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாது. வந்த பிரச்சனையை தான் விட மாட்டா. நீங்க டாம் அண்ட் ஜெர்ரினால ஒரு லவ் ப்ரொபோசல் பார்க்கலாமான்னு பாக்குறோம். டாம் அண்ட் ஜெர்ரி லவ் ப்ரொபோசல் பாத்தீங்களா? பருத்தி வீரன். சீக்கிரம் அப்படின்னா பாம்பு சவுண்ட் விடுது பாரு. உன் மேல ஆசைப்பட்டேன்றக்கா ரொம்ப வரட்டாத. ஊருக்குள்ள எங்களை கண்டா அப்படி ஒரு வைப்படம் தெரியுங்களா? பார்த்து நான் ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீல் நான் சொல்ல வேண்டியது. உன்னை பார்க்க முயன்ற பொழுது உன் கண்கள் மட்டும்தான். பேசிக்கிட்டே இருப்பாரு. சரியா? ஓ ப்ளீஸ் கொஞ்சம் வாய மூடுங்க அப்படின்னு கெஞ்சாது. குறை பிடிக்காத விஷயம் இந்த ஃபேன்ல வர சத்தம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேணும்னே இப்படி வந்து வைப்பாரு. எப்ப சோகமா தெரியுமா? தாலி கட்டினப்பதான். சச்சின் படத்துல தளபதி சொல்லியிருப்பார்ல, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பு கூட நமக்கு வேணாம் பண்ணு. சச்சின் படத்துல சாலினி கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. இந்த சாலினி வந்து இப்படி ஏன் வந்தீங்க முதல் ஸ்ரீலங்கா வந்து அங்கே இருந்துருக்க வேண்டிய யாரை கேட்டுருக்காங்க? யாருக்கு வேணாலும் அவங்க யாரு வேணாலும் ஆசைப்படலாம்ல. இல்ல யாரு வேணாலும் ஆசைப்படலாம். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆர்வம் நடிப்புல வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே நடி ஆயிட்டீங்களா? இல்ல சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல நானு தங்கச்சி தம்பி இருக்காங்க. அம்மா அப்பாலாம் இல்லையா வீட்டுல? எல்லாரும் தானே இருப்பீங்க. டேய் சும்மாடா. உங்க தமிழ் அழகா இருக்கு. தமிழ்னாலே அழகுதாங்க. நான் ஸ்ரீலங்கா. அடுத்த இன்டர்வியூ வரீங்களா? இல்ல அப்படியே கேளுங்க. என்ன ஃபேவரட் பிளேஸ் இதெல்லாம் போடுறாங்க. சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. அசிங்கப்படுத்த போறாங்க. ஷாலினி இருக்காங்கல்ல அமர்கலம் படத்துல. அப்பதான் அவங்க பிறந்தாங்க. அஜித் ஃபேன். ஓகே. அந்த டைம்ல தான் நான் பிறந்தேன். அப்போ வந்து அப்பா வந்து பெரிய ஃபேன். அதனால என் தங்கச்சியோட பேரு ஷர்மின். சுந்தரம் ஹோம் சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப் உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம கூட அழகான கியூட்டான ஒரு கப்பல், ஒரு பேர் அப்படின்லாம் சொல்லலாம். என்னன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சீரியல் செட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் மாமன் சீரியல். எப்பவுமே வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இப்பவும் வந்துட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. அழகான கியூட்டான அப்படின்னா தனித்தனியா சொல்லுங்க. அழகான கியூட்டான அந்த பேர்லாம் வேணாம் எங்களுக்கு. என்ன சோ பாத்தீங்களா இப்ப ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? இல்லங்க அதுக்காக சொல்லுங்க. தனித்தனியா அழகு, நான் அழகர் அழகு தனியா அப்படின்னு சொல்லுங்க. பூங்குடி அழகா இருக்காங்க சொல்லுங்க. ஓகே, நம்ம அழகரையும் பூங்குடியும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோ அவங்க கிட்ட ஒரு சின்னதா இன்டர்வியூ மாதிரி பார்க்கலாமா? என்ன பேசுறாங்க, எப்படி இப்ப பார்த்தீங்களா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி பண்றாங்க. சோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கிறாங்க செட்டில அப்படிலாம். ஹாய் ஹலோ. ஹாய் ஹலோ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க.
நல்லா இருக்கீங்க. நீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். செட்ல தான் இருக்கோம் எல்லாரும். என்ன கேட்டாங்க சம்மந்தம் இல்லாம சொல்லுங்க. செட்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க, செட்ல தான் இருக்கோம்னு சொன்னேன். ஓகே, கேளுங்க கரெக்டா தான் சொன்னேன். எப்படி நீங்க ஆன் ஸ்கிரீன்லயே அப்படிதான் இருக்கீங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி, ஆஃப் ஸ்கிரீன்லயே டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, செட் ஆகாது, வரணும் இல்லை, சண்டை வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. வெரி worst. வெரி worst. ஆமா, இப்படி வந்து ஒரு பையனை வந்து ஒஸ்ட்னு சொன்னா யாருக்காவது கோவம் வருமா வராதா? வராது, இவருக்கு வரவே வராது. சரி, ஓகே. பொம்பளை பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு பொறுமையா போயிடுறோம். நம்ம வளர்ந்த விதம் அப்படி. பொம்பளை பிள்ளைலாம் அப்படி கையெடுத்து கும்பிட்டு மரியாதை கொடுத்துட்டு போயிடுவோம். நான் I will show you one picture. அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. ஓகே. பிக்சர்னு சொல்லி சாரி வீடியோ. அதுல வந்து என்ன எப்படி திட்டி வச்சிருக்காருன்னு I will show you. திட்டி வச்சிருக்காருன்னா ஏதாவது நினைக்க போறாங்க. சீன்ல வந்து ஒரு வீடியோல அப்படி எப்படி கை காட்டி திட்டினேன், அவ்வளவுதான். ஓகே, சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. மங்களகரமா இருக்கீங்க. அதான் இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல சடங்கு பண்ண ரெடி பண்ணாங்க எங்க வீட்டுல. ஓகே. அது ஒண்ணுமே இதாகல. இன்னொன்னு எங்க வசதியும் கிடையாது. அதனால அந்த பிள்ளை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டுல சடங்கு நடக்குன்றதான் விதி. அதானா கரெக்டா தானே சொன்னேன்? ரெண்டாவது வாட்டி இதே சீரியல்ல எனக்கு சடங்கு வைக்கிறாங்க. ஓகே. தாய் மாமங்கிறது ஒரு பவர்ஃபுல்லானது, ஒரு எமோஷனலானது ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்குமே. இல்லையான்னு என்கிட்ட கேக்குறீங்களா? இல்ல ஆமாவான்னு கேக்குறீங்களா? ஆமாவா? ஓகே, ஆமாவான்னு கேக்குறீங்களா? ஆமா. ஆமா. ஓகே, இப்போ மேம் கிட்ட கேட்போம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஸ்பெஷலானது, ஒரு எமோஷனல் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் உங்களோட இதுல தாய் மாமன் அப்படிங்கிறது? எனக்கு அப்படி சொல்ல தெரியல. உங்களுக்கு தாய் மாமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ரியல் லைஃப்ல தாய் மாமா இருக்காங்களா? உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க தாய் மாமா? லாங்குவேஜ் வந்து டிஃபரன்ஸ், அதனால ஓகே அவங்க பெருசா பாத்துக்கிட்டது கிடையாது. சின்ன வயசுல பாத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஒரு 7 இயர்ஸா நான் வந்து இங்க இந்தியால இருக்கிறதுனால ஒரு கனெக்ஷன் இல்லாம போயிருச்சு. உங்க ஊர்ல எப்படி அதே நம்ம தமிழ்நாட்டு சொல்ற மாதிரி தாய் மாமன் தான் சொல்லுவீங்களா, இல்ல வேற எதுவும் பேர் இருக்குதா? அங்க வந்து மதர் மாமன் அப்படின்வாங்க. தாய் மாமன் தான், அங்க தமிழ் தான். மதர் மாமன் இல்லையா? தமிழ் தான். வெஸ்ட் கொஞ்சம் மதர் ஸ்கிப் பண்ணி பேசுவார். யா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரி, நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் தாலி கட்டாம. தான் எப்படி தாலி கட்டினீங்க? அதான் தெரியாம. அதான் ஸ்பெஷலே. அது ஒரு 10 பெருசு எல்லாம் மீசி வச்சுட்டு கட்டுற தாலிய விட்டுறாத அந்த பிள்ளை அப்படின்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் கட்ட வேண்டியது. இன்னொன்று எங்க அப்பா மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. சரி, அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தப்பு என்ன பண்ணாரு, என்ன கடத்திட்டு போயிட்டார். என்னோட கல்யாணம் அன்னைக்கு என்ன காலையில கடத்திட்டு போயிட்டு என் கல்யாண முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டார். அப்ப நான் நியாயமா என்ன பண்ணும், இந்த பையனை தானே கட்டணும், அதுதான் நான் பண்ணேன். நீங்க ஏன் கடத்துனீங்க? கேளுங்க ஏன் கடத்துனீங்க? கல்யாணம் ஆகலன்னா கடத்துறேன். சொல்றேன் சில்லி ரீசன்ஸ். கல்யாணம் ஆகலன்னா ஆசை கடத்துறேன். இருந்திருக்கு போல, இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாலும் சண்டை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இதுல கட்ல வர உடச்சு வச்சிட்டோம். ஆமா, அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் மேம் ஜம்ப் பண்ணி நீங்க உட்கார்ந்த சீன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையில பயந்து ஜம்ப் அவங்க பயந்துட்டாங்க. எங்க கட்ல பிளே அவுட்லாம் மூஞ்சில தெரிச்சிருவோம் அப்படின்னு. அது எப்படி கட்டுல வரைக்கும் உடைச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு வேற மாதிரி சீன் தான் நடக்கும். நீங்க என்ன கட்டுலயே வேற உடைச்சு மாதிரிலாம் காமிக்க முடியாதுல்ல. அது ஸ்டார் பிளஸ் ஆனா காமிக்கலாம். ஸ்டார் விஜய்ன்றனால காமிக்க முடியாது. சோ அந்த டைம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஆன் ஸ்கிரீன்ல ஒரு கலாட்டா நடந்திருக்கும் அந்த டைம். சோ அந்த கலாட்டா ஷேர் பண்ண முடியுமா? அந்த பஞ்சு ஃபுல்லா அப்படி அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவருக்கெல்லாம் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வந்துச்சு. அது கண்ணு உள்ள எல்லாம் போயிட்டு ரொம்ப அதெல்லாம் ஒரு 1 ஹவருக்கு மேல அது அது நம்ம கண்ணாவது பரவாயில்ல, குட்டியா இருக்குமா? இவன் கண்ணு எப்பவுமே ஓப்பனால இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு கண்ணு உள்ள எல்லாம் நிறைய போயிட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவருக்கு ஃபுல்லா வாயில எனக்கு வாய் மூக்கு கண்ணு அப்படின்னு டேமேஜ் ஆகி. ஆனா இந்த பஞ்சு இதெல்லாம் வேலை பார்ப்பாங்களே, நம்ம ஈஸியா நினைச்சிடறோம் அவங்களாம் எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்காங்க 2 பேருக்கும். முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க மட்டுமாவது பரவாயில்ல, நாங்களாம் நடிக்கிற வைக்கிறோம். ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கிற டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம். அவங்களும் வந்து ஒரு பக்கம் எல்லாரும் இப்படி மாஸ்க் எல்லாருமே ஏதோ கொரோனா வந்த மாதிரி ஆயிட்டான் அன்னைக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு. பட் அந்த சீன் நல்லா ஹிட் ஆனுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டனால அந்த சீன் மேபி நல்லா வந்திருக்கும் போல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? கஷ்டப்பட்டா எல்லாமே நல்லதா இருக்கும். கண்டிப்பா. நான் இந்த பிள்ளை கல்யாணம் நான் ஏன் கஷ்டப்படணும்? வந்ததுல இருந்து என்னை போட்டு ஒரே எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிட்டே பேசிட்டே இருப்பாரு. அதான் பிரச்சனையே. ஆமா, அப்படிதான் இருப்போம் நாங்க. பசங்கன்னா பேசிட்டே தான் இருப்போம். ஆனா பூங்கோடி வந்து எப்பயுமே அதான் அந்த பொண்ணாவே போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாது. வந்த பிரச்சனையை தான் விட மாட்டா. எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்றது வந்து அழகர் தான்.
நாங்க வந்த பிரச்சனை தான் விட மாட்டோம், நாங்க start மத்தபடி பண்ணுவோம். சைலண்ட்ல தான் இருப்போம். ஓகேவா? சோ சரி ஓகே, நீங்க டாம் அண்ட் ஜெரினால ஒரு லவ் ப்ரொபோசல் பார்க்கலாமான்னு பாக்குறோம். தாமஞ்சி நீங்க லவ் ப்ரொபோசல் பாத்திருக்கீங்களா? நாங்க பாக்குறோம். எங்க பாக்குறீங்க? குமுதம்ல பாக்கட்டும். பாக்கட்டும். என்ன பண்ணணும்? ப்ரொபோசலா புரியல. சரி ஓகே, மேம்க்கு நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. கியூட்டா, ஸ்வீட்டா, அழகா. கதையிலே ப்ரொபோஸ் கிடையாது. அத இங்க ஐயோ பண்ணிக்கலாமே. பண்ணுங்க பாஸ், சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு அழகான பத்மஜா சொல்றது கேட்கணும். இந்த மாதிரி ஒரு அழகான பையன் ப்ரொபோஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்படி ஓப்பனா கேட்டீங்கன்னா நான் பாட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அதை விட்டுட்டு வந்து அவங்க சொல்றாங்க சரி ஓகே ஓகே பண்ணுங்க. பண்ணலாம். என்ன பண்றது? ஏதாவது டயலாக் சொல்லுங்க. மதுரைக்காரர் வேற சூப்பரா ப்ரொபோஸ் பண்ணுவீங்க, பண்ணுங்க. பருத்தி வீரன். ஏ ஏ சீக்கிரம் டைம் ஆகுது. அதுக்காக ஓட்டிட்டு இருக்கேன் நான். அட இருமா, டயலாக் ஞாபகப்படுத்தணுமா? இல்லனா ஸ்னேகா மேம் கிட்ட ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்களா? அது மாதிரி அப்படின்னு பாம்பு சவுண்ட் விடுது. சரி சொல்லுங்க சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்போ உன் மேல ஆசைப்பட்டேன்றக்கா ரொம்ப வரட்டாத. ஊருக்குள்ள எங்களை கண்டா அப்படி ஒரு வைப்படம் தெரியும்ல. நான் ஏதோ சொல்லணுமா? அவங்க படம் பார்க்கலன்னா அவங்களுக்கு தெரியாது. அமைதியா சைலண்டா ரசிச்சு பாருங்க. அவங்க கண்ணிலே இப்ப காதல் சொல்லுவாங்க. கண்ணிலே சொல்லுங்க பாப்பா, கண்ணை உருட்டுவீங்களா எங்கிட்ட எங்கிட்டு வலது கிட்டது? அதாவது கண்ணு வந்து 4 திசைக்கு போகும், மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு ப்ரொபோசல் தான் வரல. அதான் நீங்க வராது. கவிதை அழகா எழுதுவீங்க நாங்க கேள்விப்பட்டோம், எங்களோட அப்படியா? இன்டர்வியூலயே சொன்னீங்க. அது சோ அதனால அந்த கண் அழகா பார்த்து ஒரு கவிதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டுக்கு நாங்க போயிருவோம். இந்த கண்ணை பார்த்து இந்த டைம் ஓட்டணும்னுக்காக நீங்க சொல்லிட்டே இருக்காங்க. பார்த்து நான் ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீல்ல நான் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிடவா? சொல்லிடுங்க. உன்னை பார்க்க முயன்ற பொழுது உன் கண்கள் மட்டும்தான் எனக்கு அளித்தது காட்சி. உன் கண்தான் நீ அழகாக இருப்பதற்கான உண்மையான சாட்சி. புரியலையா? ஓகே, 10க்கு எத்தனை? 5. 5. எங்க அழகா என்னை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை ரைமிங்க சொல்லுங்க பாப்போம். அழகர். அழகு பா. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு மேல எதுவுமே வேணாம். இந்த சீரியல்ல எனக்கு கல்யாணமும் வேணாம். நான் வந்து எப்படா இந்த வாழ்க்கையில இருந்து இப்படி விலகி இப்படி ஓடலாம்னு நான் அப்படியே தவிச்சிட்டு இருக்கிறப்ப தேவையில்லாம வந்து சும்மா நம்மகிட்ட வந்து உரண்டிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு, எங்க வீட்டுல வந்து தேவையில்லாத பிரச்சனை நிறைய பண்றாங்க. ஏன்னா சுத்தமா எனக்கு பிடிக்கல. இது கதைக்காகவும் சொல்லலாம், நார்மலாவே சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்றாங்க, வைக்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருக்க முடியும். இப்படி சிரிச்சு மழுப்புனா நாங்க என்ன சிரிக்கிறீங்க? என்ன பண்ண இப்போ? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏங்க அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணாமா? சரி ஓகே, நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிடலாம். பாசிட்டிவ். பாசிட்டிவா? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் போலாமா? சரி நெகட்டிவ் மட்டும் சரி தான். ஓகே. அத நான் பாசிட்டிவா வெரி எடுத்துக்கிறேன். டாக்கட்டிவ். ஓகே, பேசிக்கிட்டே இருப்பாரு. சரியா? ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் வாய மூடுங்க அப்படின்னு கெஞ்சாது குறை. எப்ப பார்த்தாலும் அவருக்கு கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பார்த்தோம்னா இல்ல பேசிக்கிட்டே இருப்பாரு, அவ்வளோ கழிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த ஃபேன்ல வர சத்தம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேணும்னே இப்படி வந்து வைப்பாரு. அப்புறம் 400 ரூபாய்க்கு இப்படிதான் சவுண்ட் கேட்கும். பாருங்க உங்க ப்ரொடக்ஷன் இப்படி வைப்பாரு. அப்புறம் இவர் வந்து நான் வந்து ஷார்ட்டா இருக்கேன் அப்படின்றது வந்து அடிக்கடி குத்தி காட்டுவார். ஏன்னா இவர் பெரிய ஹைட். அவருக்கு கோட்டர் பாக்ஸ் போட்டுருவாங்க. அப்புறம் ஹைட் கரெக்டா தெரிய வேணாமா? அவ்வளவுதான். பாசிட்டிவா? டாக்காக்டிவா ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அதை அப்படியே பாசிட்டிவா சொல்லிருங்க. இந்த ஃபேன்ல வந்து இருக்கிறதுல 2000 ஃபேன்ல கூட அவ்வளவு காத்து வராது. இந்த 400 ஃபேன் சொல்றேன் கொஞ்சம் சொல்லுங்க. பாசிட்டிவ் சொல்லுங்க. சோகமா இருக்க மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு. ஓகே, எப்ப சோகமா தெரியுமா? தாலி கட்டினப்பதான். இதனாலதான் நான் எனக்கு வந்து பாசிட்டிவா எதுவுமே சொல்ல தோணாது. சொல்லுங்க சோகமா நல்ல விஷயம் சொல்லுங்க. நல்ல பையன், நல்ல மனுஷன். யாராவது கேர்ள்ஸ் இருந்தா ப்ளீஸ் போயிருங்க, என்னால முடியல. கேர்ள்ஸ் இருந்தா போயிருங்களா? கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருங்க, என்னால முடியல. ஆனா என்ன சொல்றது, எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. நான் சிரிச்சது கிடையாது இவர்கிட்ட மொக்க ஜோக்ஸுக்கு. சின்ன சின்ன பாசிட்டிவ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ரொம்ப சொல்லிட்டோம்னா ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள அந்த லவ் வந்துரும் அப்புறம் சீரியல்ல. அதுக்காக வந்து அப்படி பேசுறாங்க, வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா மேம் பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க வந்து பழக்கம் கிடையாது. அப்போ பழக்கம் இல்ல, இப்போ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. மேம் உங்க கூட இருக்காங்க. சோ இந்த டைம்ல நீங்க அவங்கள பத்தி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த மூஞ்சில நான் எங்க பாசிட்டிவ் தேர்றது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே வந்து ரொம்ப பழகக்கூடிய ஒரு தங்கமான பொண்ணு. அடுத்தவங்களை கலாய்ச்சா சிரிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்களா என்ன கலாய்ச்சா யாராவது சிரிப்பாங்களா? சிரிப்பாங்க. அவங்க சிரிக்க மாட்டாங்க. மத்தவங்களை கலாய்க்கிறது வந்து அந்த இன்னொருத்தவங்களை புண்படுத்துற மாதிரியான சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வேணாம். சச்சின் படத்துல தளபதி சொல்லியிருப்பார்ல,
இன்னொருத்தவங்களை கஷ்டப்படக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பு கூட நமக்கு வேணாம் பண்ணு. அந்த சச்சின் படத்துல ஷாலினி கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே இந்த ஷாலினி வந்து இப்படி எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அது மாதிரி பின்றாக்கா, பின்றாக்கா. ஒரு டெடிகேஷனான ஒரு பொண்ணு. ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா உடனே வாங்கி படிச்சுட்டு அங்க வந்து டைலாக் விடுவாங்க. ஓ இல்ல அது ஃபர்ஸ்டா நெகட்டிவ் அப்படின்னு கேட்டா காலைல லேட்டா வர்றாங்க. ஓகே அதாவது நான் 7:30 வரேன், அவங்க 8 மணிக்கு வராங்க. 8 மணி தான் ஷார்ட்டுக்கு. ஆமா, நான் முன்னாடி வந்துடுறேன்ல. 8 மணிக்கு வந்து 1 ஹவர்க்குள்ள ரெடி ஆகணும். அதான் நியாயம். அதுதான் நியாயம். இன்னொன்னு எங்களுக்குள்ள இப்ப இந்த ஒரு ஷெட்யூலா தான் வந்து எங்களுக்குள்ள ஒரு பழக்கமே வந்து ஏற்பட்டு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு வீட்டுல நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம். இப்போ 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னாதான் வாழ்க்கையை வந்து சண்டையிலே நடத்திக்கிட்டே இருக்கும். பழகுன வரைக்கும் மேலே தங்கமான பொண்ணு. நான் சீரியஸா சொல்றேன், நான் அவங்க அந்த வீட்டுல இருக்கிறப்ப எப்படா பேசுவாங்க, பழகுவாங்க, எப்படா ஷூட்லாம் போகுது, நமக்கு எப்படா சீன்ஸ்லாம் இருக்கும் நிறைய யோசிச்சிட்டே இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நல்ல ஒரு மாதிரி பாண்டிங் ஆகிட்டாங்க. இப்போ நானே சேர் எடுத்து தனியாக போனால் கூட ஏன் எதுக்கு திமிரா அங்கிட்டு போறீங்க வைக்கிறீங்க, வந்து உட்காருங்க அப்படிலாம் வந்து பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா நல்லா பழகக்கூடிய ஒரு நல்ல அருமையான திடீர்னு நல்லது. பாசிட்டிவ் சொல்லிட்டேங்க. அது சொல்லுங்க. நெகட்டிவ் இது எல்லாத்தையும் நெகட்டிவ். ஓகே இப்போ கட்டா குஸ்தி படம் நாங்க பாத்திருக்கோம். உங்களோட நாங்க பார்க்கலையே, எங்களுக்கு கேப்பே கிடைக்கல. நீங்களே பாத்துருக்கீங்க, அவர் பார்க்கல. ஏங்க அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க போயிட்டு வந்துட்டாங்க. எங்க காலைல இப்போ 7:30 நான் வெட்டியா இருக்கேன் நீங்க சொல்றீங்க. இப்போ இது முடிச்சுன்னா இன்னொரு ஷூட் போவீங்களா? நைட் 9 வீட்டுக்கு போவீங்க. நான் காலைல 6:30 மணி எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. நைட் இங்க 9 கிளம்ப வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு பத்மஜா, போக நீங்க இதனாலே என்ன கியூட்டா காமிக்கணும். ஓகே இது வந்து உங்களை நெகட்டிவா அவர் சொல்லிட்டாரு. எப்படி என்னை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் உங்க நார்மல் கலராக காமிப்பாங்களா? சும்மாவே என்ன கருப்பத்தை இப்போ அந்த காப்பாங்க. மூவி நாங்க பாத்துருந்தோம். உங்களோட சீன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் இந்த சீரியல் செட்ல ஒரு பார்க்கும்போது அமைதியான பொண்ணா இருந்தது. எனக்கு என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா மூவில பா அந்த அமைதியான பொண்ணா இவங்க வேற லெவல்ல இருக்குதுப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களோட சீன் பர்டிகுலரா காமிக்கும் போது எக்ஸ்ட்ரா தெரியுது. ஓகே இவங்களை எங்கேயாச்சும் ஒரு கூட்டத்துல பார்த்தா ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சீன்ல ஒரு கதை இதுலதான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ அது பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த கதை? எதுக்காக சூஸ் பண்ணீங்க? என்ன மாதிரி இருந்துச்சு ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டா குஸ்தி 1 அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சிஸ்டருக்கு தான் அந்த ஆடிஷன் கால் வந்தது. ஓகே அவ பண்ணி அவ செலக்ட் ஆகிட்டா. ஓகே ஆனா அந்த டைம்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் அவ கமிட் ஆகி அதுல டேட்ஸ் கிளாஷ் ஆயிடுச்சு. அப்போ நான் அவ கூட போனேன். ஓகே ஸோ அந்த டைம்ல சார் வந்து டைரக்டர் செல்லா சார் வந்து பார்த்தாரு. ஓகே அப்போ அது பார்த்துட்டு என்ன வந்து கால் பண்ணாங்க எனக்கு, நீங்க ஒரு தடவை ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ செலக்ட் ஆயிடுச்சு, போயாச்சு. ஓகே செட்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாருமே ஃபீல் பண்ண வச்சாங்க. என்ன மாதிரியா? ஆமா, செல்லா சாரா இருக்கட்டும், கருணாகரன் சாரா இருக்கட்டும், விஷ்ணு சாரா இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அப்புறம் காயத்ரி மேம் அவங்க கூடலாம் ஆக்ட் பண்ணது எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு ஒரு ஒரு ப்ளே பண்றதுக்கு. அது என்ன நான் வந்து என்ன கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அதை கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சு. என்ன கொடுத்தீங்க? பேச விடுங்கப்பா. ஸ்பேஸ் கிடைச்சது. அண்ட் கட்டா குஸ்தி 2 அப்படின்னா வாவ், அதுல ஏதோ இருக்குன்னு பீப்புள் பாப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதனால இது ஒரு குட் சாய்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னும் அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க. நல்ல டெடிகேஷனான ஒரு பொண்ணு. சீரியஸாகவே பழகினதுல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்கள் கேட்டப்ப எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவங்க பாண்டிங் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு 1 மந்த்ல கட்டா குஸ்தி போய் பாருங்க. நாங்களே ஒன்றும் பார்க்கல, டிக்கெட் கிடைக்காமலாம் இல்லை. எங்களுக்கு முடியறதுக்குள்ள நாங்கள் இங்கிருந்து கிளம்பினாலே ஷோ போட்டுறாங்க. நாங்கள் போனால் இன்டர்வியூல தான் பார்க்க முடியும். அதனால நாளைக்கு அவங்களே டிக்கெட் புக் பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் வேணாங்க, என்ன பண்றது, நான் நடிச்சிருக்க ப்ளீஸ் பாருங்க, நானே கெஞ்சுறேன் எல்லாத்தையும். அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பார்த்துட்டு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. இன்னும் அவங்களோட டேலண்ட்டுக்கு இன்னும் அவங்க மிகப்பெரிய 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 ஒரு உயரத்துக்கு போய் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வெளிக்கிட்டேன். நன்றி முதற்கோ அப்படின்னு சொல்ற பின்னாடி வந்து இங்க ஆக்ஷன் கட்டு சொல்றதுக்குள்ள அங்க ஆக்ஷன் சொல்லிடுவாங்க. இப்போ வந்து லாஸ்ட் செக்மெண்ட் ஓகேவா, உங்களோட ஷோக்கு வந்துட்டு ஷாலினி மேம் வந்திருக்காங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ணி நீங்க இது வரைக்கும் கேட்கப்படாத ஒரு கேள்வி வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷோல வந்துட்டு உங்களோட கெஸ்ட் அவங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இப்போ குமுதம் சேனல்ல வந்து அழகருடன் அவங்க அப்படின்ற அந்த ஷோல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இருக்க போறா, வேற யாரும் இல்லைங்க, தாய்மாமன் சீரியல்ல இருந்து பூங்குடியா நடிக்கிற அழகான அந்த முட்டைக்கண்ணி, அந்த முட்டைக்கிளைக்கு ஷாலினி தான் வர போறாங்க. பூங்குடின்ற அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா, எப்படி வந்து இவ்வளவு தத்ரூபமா வந்து ஆக்ட் பண்றீங்க வைக்கிறீங்க. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நீங்க வந்து அந்த ரோஜா படத்துல வர மதுபாலா மாதிரி டைலாக்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்க ரோஜா படம் பார்த்துருக்க மாட்டீங்க. ரோஜானா யார், ஆக்டர் ரோஜாவா இல்லை மினிஸ்டர் இருந்தாலும் அந்த ரோஜாவான்னு சொல்லி கேட்பீங்க. அவங்களும் இல்லை. என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி இவ்வளோ நடிப்பில் வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஏன் வந்தீங்க முதல்ல ஸ்ரீலங்கா வந்து? அங்கேயே இருந்துருக்க வேண்டிய யாரை கேட்டிருக்காங்க? யாருக்கு வேணாலும் அவங்க யாரு வேணாலும் ஆசைப்படலாம்ல. இல்லை யார் வேணாலும் ஆசைப்படலாம். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆர்வம் நடிப்பில் வந்துச்சு?
தெரியல, திடீர்னு சின்ன வயசுல இருந்தே தூங்கி எந்திரிச்சு எனக்கு நடி ஆயிட்டீங்களா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்ல நானு, தங்கச்சி, தம்பி இருக்காங்க. அம்மா அப்பாலாம் இல்லையா வீட்டுல? எல்லாரும் தானே இருப்பீங்க? ஐம் டாக்கிங் அபவுட் சிப்லிங்ஸ். சிப்ளிங்ஸ். 3 பேருக்குமே வந்து ஆக்டிங்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட. ஸோ அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்ல, அங்க அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. சிங்கள இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவு growth ஆகல. ஓகே. ஸோ அங்கயா? அது ஸோ நான் இல்ல மேபி. ஸோ ஆப்ஷன் வந்து இந்தியா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அதனால ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடணும், கிடைச்சிது. எப்படி இந்த பூங்குடி கேரக்டர் எப்படி நீங்க பாக்குறீங்க? பூங்கொடி வந்து இதுதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சீரியல் ஆஸ் அ ஹீரோயின். ஸோ இட்ஸ் வெரி கேம்ல க்ளோஸ் டு இருக்கீங்களா? மீ. முன்னாடி பின்னாடி போயிட்டு வரீங்க. அங்கே கதைக்கிறப்பா. அங்கேயா? ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ்டான ஒரு கேரக்டர் பூங்கொடி. இப்போ நான் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்தால் அந்த கேரக்டர் உள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவேன். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் இவரோட சண்டை ஆமா, எங்கெல்லாம் பேச மாட்டாங்க சீரியஸாவே. ஸ்டார்டிங்கில் நான் வந்து பேச மாட்டேன், அந்த இதில் அப்படியே இன்வால்வ்டாக இருப்பேன். நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸோ அதனாலயே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு இங்கே இருக்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட். சரி. அதனால 2 பேரும் முட்டிக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். ஸோ பூங்கொடி வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டோரி பேஸ் பண்ணதுனால அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்ட்டா, யாரும் பண்ண மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு அது கேஷுவலாக அப்படி நடக்கிற மாதிரி பண்ணுறது தான். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா சீரியஸாவே நல்லா ஒர்க் அவுட் தனித்தனியா பண்ண வரைக்கும் அது எங்களுக்கு பெருசா தெரியல. பட் நாங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க எங்களோட பேர் அப்படின்றத நாங்களே கண்கூட வந்து கமெண்ட்ஸ்ல பாக்குறோம். நான் கமெண்ட்ஸ் பாக்குறதுல பாப்பாரு சொல்லுவாங்க, பார்க்க மாட்டோம். அவங்க நேரம் இல்லைங்க, அவங்க எப்பயுமே நடிப்புலயே இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. கட் அப்படின்னு நாங்கள் போனை தான் தேடுவோம். எங்கடா அது போன் ஏதாவது மெசேஜ் வந்துருக்கடா பண்ணு. பார்த்தா கம்பெனி மெசேஜ் தான் 4 மெசேஜ் இருக்கும். சார் வந்து மதுரைக்காரன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மதுரை ஸ்லாங் வராது. உங்க தமிழ் அழகா இருக்கு. நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. தமிழ்னாலே அழகுதாங்க. அவங்க பேசுற தமிழ் நல்லா இருக்கு. நான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா ஓகே. ஸ்ரீலங்கால நான் ஒரு கேண்டின்னு ஒரு அங்க பிறந்து அட்டன்ல வளர்ந்து கொழும்புல படிச்சு ஓகே. இப்போ மதுரையில வாக்கப்பட்டிருக்காங்க. இல்ல இல்லையா? சென்னையிலயா? இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஓகே. அவ்வளவுதான். நம்ம வந்தாரே வாழ தமிழ்நாடு தானே. கண்டிப்பா. அதான் வாழ நல்ல வைக்கிறீங்க. பொண்ணு. தேங்க்யூ. நல்ல பொண்ணு. உண்மையிலே நல்ல ஒரு டெடிகேஷனாக ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு பொண்ணு. நல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்டோட ஒரு பொண்ணு. பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் இல்ல எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பஞ்ச புகழ்ச்சனியா பஞ்சபோல்ஸ் பேசுறாரு இல்ல. அவரு. எனக்கு தெரிஞ்சு வந்தலந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு. பத்மாவாஜா. பத்மஜா. பத்மஜா. பத்மாவாஜா நம்ம ஒரு வச்ச பேரு. பெண்ணோட பேர் வந்து தப்பா சொல்றேன். உங்க பேர் நான் தப்பா சொல்லிட்டேன். சொல்லுங்க. ஷிட்டின்னு சொல்லுங்க. அனவண்டா பாவ மாதிரி கூட சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம்ல. ஓகே. ஏய் நான் இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் சொன்னேன், வெரி டாக்கட்டிவ் அந்த மாதிரி சொல்லுங்க. அதை நான் பெருமையாக தான் யோசிப்பேன். ஐயோ ஏங்க வாழ்க்கையில் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றணுங்க. ஒரு ஃபோட்டோ வந்து ஆரம்பத்தில் நெகட்டிவாக இருக்கும், அந்த ஃபோட்டோ ஒன்று பாசிட்டிவாக மாற்றுறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. நீங்கள் இப்போ கதை போய் டான்ஸ் ஆட போறீங்களா? வரீங்களா? வாங்க ஆடுவோம். இப்போ வந்துட்டு மேம் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அவங்களுக்கு பிடிச்ச இப்போ எங்கேயும் டிராவல் பண்ணலாம் அவங்களோட. இனிமேல் தான் யூடியூப் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சீரியல்ல, ஓகேவா? சோ வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பிளேசஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது தெரிஞ்சிருப்பீங்க நீங்களே. கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த இன்டர்வியூ வரீங்களா? இல்ல இருங்க அப்படியே கேளுங்க. என்ன ஃபேவரட் பிளேஸ் இதெல்லாம் போடுவோம் நாங்க. சொல்லுங்க. ஏங்க சொல்ல டக்குன்னு சொல்லுங்க. அசிங்கப்படுத்த போறாங்க. நோ 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 எனக்கு அப்படி இல்ல. அவங்க வீடு ஸ்ரீலங்கா. வெயிட் பண்ணுங்க, நானும் கேள்வி ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. கேளுங்க. ஃபேவரட் ஆக்டர்? அஜித் சார். இது எனக்கு ஒன்று தெரியும். இப்பதான் ரீசெண்டா ஒன்று சொன்னாங்க. ஷாலினி இருக்காங்கல்ல அமர்கலம் படத்துல, அந்த ஷாலினியை பார்த்து தான் இந்த ஷாலினிக்கு வந்து ஷாலினின்னு பேர் வச்சிருக்காங்க. தப்பு இல்லையா? அந்த படம் வந்தப்ப தான் அவங்க பிறந்தாங்க. அஜித் ஃபேன். ஓகே. அந்த டைம்ல தான் நான் பிறந்தேன். அந்த டைம்ல பிறந்தாங்க. அவங்க மேரேஜ் ஆன டைம்ல. அவங்க மேரேஜ் ஆன டைம்ல 2001 2000ல. சோ அப்போ வந்து அப்பா வந்து பெரிய ஃபேன். அதனால எனக்கு வந்து ஷாலினியும் பேர் வச்சாங்க. அவங்க வைஃப்னால எனக்கு ஷாலினி பேர். அதனால என் தங்கச்சியோட பேரு ஷர்மிலி.
அவங்களோட சிஸ்டர் நேம் அப்படி தங்கச்சி வேற இருக்கா, தங்கச்சி பார்த்து வச்சுக்கோங்க. First, ஆமா. இல்ல அதான் அஜித் ஃபேன் அவங்க, அஜித். ஓகே. தலையோட தீவிரமான ஃபேன் அவங்க. Correct. நான் சாரோட ஃபேவரட் ஆக்டர் யார்? நான் எப்படி கரெக்டா சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன பிடிக்குன்றத அப்படியே அலசி ஆராய்ஞ்சு எல்லா விஷயம் பண்றாங்க. ரஜினிகாந்த். பாத்தீங்களா, எவ்வளவு நேரம் கண்டுபிடிக்க வேண்டியது. அதான் கரெக்டா? சூப்பர். அதான் சொன்னேன்ல, ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிதான், ரொம்ப லேட்டு. பசங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இல்ல பசங்களை இல்ல புரிஞ்சுக்க இவர் மாட்டாங்க. சொன்னது கிடையாது, இவர் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அப்படியே நடந்து வர்றது அதெல்லாம் பண்ணுவார். ஃபேவரட் மூவி? இவங்க கட்டா குஸ்தி நீங்க பண்ணீங்களா? அதனால பண்ணனால. ஆனா எனக்கு சாரி சொல்லுங்க. எனக்கு என்னோட ஃபேவரட் வந்து அமரகாவியம்னு ஒரு எனக்கு நிறைய படம் பிடிக்கும். அதுல அமரகாவியம், அப்புறம் இப்போ ரீசென்ட்லி இட்லி கடை ரொம்ப பிடிக்கும். அண்ட் கட்டா குஸ்தி நான் கட்டா குஸ்தி ரசிக்கிறேன். 2 அவன் அதனால மட்டும் இல்ல, எனக்கு செல்லா சார் ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவரோட ரைட்டிங் அது ஹிஸ் ஆசம். ஆசம். செல்லா ஐயா இவர்கிட்ட கேட்டுருங்க. சாரோட ஃபேவரட் மூவி? இவருக்கா தெரியாது, சத்தியமா தெரியாது. ஏதாவது ரஜினி படையப்பாவா? இல்ல இல்ல என்னது சார்? முத்து. அந்தாமல இல்லைங்க, வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட ஒருத்தன் எப்படா முன்னேறி போவான், வாழ்க்கையில எந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு ஆகும் அப்படின்றத அந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாவா சொல்லுங்க. அண்ணாமலை பார்த்தீங்களா? இவங்க அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை சார் இருக்காரு, அவரை நினைச்சு போறான். அந்த அண்ணாமலை இல்ல, அண்ணாமலை படம் தெரியுமா? அண்ணாமலை யாரு? விஜய். விஜய் இல்லைங்க, பிஜேபி அண்ணாமலை தெரியாதா? பிஜேபி இருந்து வெளில வந்த அண்ணாமலை தெரியுமா? அவரையும் தெரியாதா? உங்களை கான்ட்ரோவர்சில மாத்தி விடுறாரு, சிக்கிக்கிறீங்க. அவங்க வேற மாநிலத்து வேற ஸ்டேட் போனாங்க, அவங்க வேற நாட்டு போனாங்க, அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அண்ணாமலை தெரியுமா இல்லையா? திருவண்ணாமலை தெரியுங்களா? எனக்கு அந்த படம் தெரியும். தெரியும். பாத்தீங்களா, குஷ்பு நடிச்சிருப்பாங்களா? தெரியுங்க. தெரியும்ட்டாங்க பாத்தீங்களா? ஆனா அவங்க தான் அதுல நடிச்சிருக்காங்க. அவங்க நடிக்கல, ரஜினி சார் நடிச்சிருக்காரு. அடே நண்பா அப்படி முடிவு தூக்கி விட்டு சரி, மேமோட ஃபேவரட் ஃபுட்? ஏதாவது ஆர்டர் போடுறாங்க, ஒரு நாள் கூட கொடுத்தது கிடையாது. இல்ல நான் ரொம்ப கொடுத்தது இல்ல. ப்ரொடக்ஷன் ஃபுட் சாப்பிடுறாங்க. ப்ரொடக்ஷன் ஃபுட் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு கோட்டி இருக்கா ஃப்ரெண்ட், அவங்க சமைச்சு எடுத்துருவாங்களா? ஃபுட் சமைச்சு எடுத்துருவா. ஓகே. கொஞ்சம் ரைஸ், எனக்கு டால் பிடிக்கும். டாலும் ரைஸும் தான். நான் வந்து 365 நாளும் ஒரே ஃபுட்டை சாப்பிடுவேன். அது ஒரே ரொட்டீன்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அதெல்லாம் டயட்ல இருக்காங்க, மெயின்டைன் டயட்ல அப்படியெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லையா? எனக்கு காரம் சாப்பிட மாட்டேன், அதனால. ஓகே. அவங்க வந்து ஸ்பைசியா சாப்பிட மாட்டாங்க, நாங்க ஸ்பைசியா தான் சாப்பிடுவோம். பாத்தீங்க, இதுல கூட எனக்கு ஒத்து போல. ஓகே, இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணி இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட இது வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவங்களோட சீரியல் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க இந்த தாய் மாமன் சீரியல் சொல்லிட்டு. நீங்க இன்னும் லைஃப்ல பெரிய பெரிய ஸ்டேஜுக்கு போகணும், அதுக்கு நாங்க இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. பாத்தீங்களா, ரொம்ப டான்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பத்மாவதா வந்து பத்மாவதா லைக் பண்ணிட்டே இருங்க. அழகர் பூமுடி தொடர்ந்து முடிவடைகிறது. தாய் மாமன் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் போல எங்க ரீப்ளேஸ் பண்ணல போட்டுருவாங்க. அடுத்த ப்ரோமோல நாங்க வர மாட்டோம், வேற யாராவது வருவாங்க. நன்றி, பாய் பாய். Sundaram Home, Sundaram Finance Group. Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.